நம்மளோட லைஃப்பில் வந்து ஜோதிடம் ஜாதகம் தான் வந்து லைஃப்பில் பெரிய முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். லைஃப்பில் வந்து ஜாதகம் மட்டும் ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படாது. ஜாதகம் வந்து ஒரு பார்ட் மட்டும்தான். அதுபோல் ஜோதிடம், வாஸ்து, அது தாண்டி கர்மா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகம் பிறக்கும்போது அந்த ஜாதக கட்டத்தை மாற்ற முடியாது. ஜனனகால ஜாதக கட்டம் மாறவே மாறாது. பட் எதை மாற்ற முடியும்? வீடை மாற்ற முடியும். அப்போ வாஸ்து மாறலாம். அப்படி வாஸ்து மாறியுமே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேத்துக்கு லைஃப்பில் வந்து சிறப்பான பலன்கள் இல்லை. இது வந்தால் நல்லாயிருக்கும், அது வந்தால் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த 3வது பாயிண்ட் கர்மா. அப்போ கர்மாங்கிறது என்னென்னா நம்மளுடைய முன்வினை பயன், நம்ம கொண்டு வந்த வினை பயன், அதுதான் வந்து கர்மா. அப்போ அந்த கர்மா தான் ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து முக்கியமான பிரச்சனை. எனக்கு வந்து பிரச்சனையே தீரலை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய கர்மா அப்படின்றாங்களா. அதில் அந்த கர்மாலையுமே 2 விதம் இருக்குது. பாசிட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா இருக்குது. அந்த நெகட்டிவ் கர்மா தான் ஒருத்தரோட லைஃப்பில் எவ்வளோ பெயர்ச்சிகள் வந்தாலும், எவ்வளோ தசாபுத்தி மாறினாலும், எத்தனை வீடு மாறினாலும், எவ்வளோ நடந்தாலுமே நான் லைஃப்பில் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு காரணமே வந்து நெகட்டிவ் கர்மா மட்டும்தான்.